சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னது? என்னி போகி கொண்டாடணுமா பொங்கலுக்கு முன்னால? இருக்கதுலயே அதல பழசு எங்க வீட்ல இதுதான். அதான் தூக்கிட்டு ஓடி வந்தேன். அவ போகியை கொண்டாடி ஒரு பொங்கலே இல்லாம ஆக்கி போடுவாமா. போகி என்னன்னு முடிய போதோ மர்மன போகி பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. நீங்க ஏற்கனவே அடிக்காட்டில அங்க ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. தயவு செய்து நல்லா இருப்பல அடிக்கிறது நிறுத்தல. எனக்கு எங்க பாக்கனே தெரியல. அங்க போய் அடிமக்கா. எங்க அம்மா வயசு என்ன உன் வயசு என்னடி? எங்க அம்மைக்கு பேர தில்லா சொல்லுத. நான் இப்ப எதுவும் தப்பா சொல்லலையே. உங்க அம்மா பேர சொன்னே. பேர் சொல்லுதானே வச்சிருக்கு. வேற எதுவும் கோவப்பட்டு உங்க அம்மையை பேசவா செஞ்சனா? எடி என்னடி சொன்ன? எங்க அம்மா தான் இருக்கதுலயே அதல பழசா. எங்க அம்மையை வச்சு போகி கொண்டாட போறியா? ஒரு போடு போட்டுன்னு வச்சுக்க உன் பல்லு 32 தெரிச்சு தெருவெல்லாம் பறந்துரும். போகியும் கொண்டாட முடியாது, பொங்கலும் கொண்டாட முடியாது. என்ன நாலு முடி? அவ என்னவோ பெரிய மத்தவ மாங்கொட்ட மாதிரி உன் நாத்துவ கண்ணத்துல போட்டோம்னா 32 பல்லும் தெரிச்சு தெருவெல்லாம் பறக்குங்க. அது நீ பார்த்துட்டு இருக்க சும்மா. உன் நாத்து தானே, நீ எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுவிய. இன்னைக்கு என்ன பார்த்து முழிச்சிட்டு இருக்க? பேசாம போய் அந்த நீலுக்கு போடுத போட்டல அவன் 32 பல்லும் அவளை தெரிச்சு தெருவெல்லாம் பறக்கணும். இப்ப நீ போய் போடுத நான் பார்க்கணும். யாரு? நான் போய் நீல அடிக்கணும், அவ பல்ல அவள உதுறணும். அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். அட கூர்கிட்ட நாலுமுடி அண்ணி நாத்தலாம் சண்டை போட்டு கிடக்காடுவா. மாமியா பாரு நல்ல சோகமா கடந்து கோட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கா. இந்த நிலைமையில நான் போய் ஊடல சாடினா 2 இருக்கு நடுவுல. கடைசியில 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட காப்பாடுவா. எங்க வீட்டு சண்டையில உங்களையால தலையிட சொன்னது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலும் வச்சுக்கியா நான் அந்த நாய் மாதிரி மூஞ்சி தொங்க போட்டு போக வேண்டியதான். அட ஆமா, அப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டானா யாராவது ஒருத்தி 2 பேர்ல திடுப்புல 2 பேரும் எப்படி சேர்ந்தாலும் எப்படி சண்டை போடுறதுன்னு தெரிய மாட்டேங்க. திடீர்னு அவ கியூட் கேர்ள்ன்றவா, இவ வடைய சுட்டு கொடுத்துருவா. எம்மாமா நம்ம கூடல சாடப்படாதமா. கடைசியில 2 பேரும் சேர்ந்து நமக்கு ஆப்பிச்சு விடுவாளோ. நீ சொல்லி சரிதான் சின்ன பொண்ணு. நம்ம தூரம் நின்று வேடிக்கை பார்க்கணும். இன்னைக்கு போய் எப்படி கழியன்னு பாப்போம். என்னடி எங்க அம்மாவை வச்சு நீ போய் கொண்டாட போறியா? ஒண்டதானே கேட்டுட்டு இருக்கேன். வாயில நெட்டுக்கு கொழுக்கட்டை அடி போட்டிருக்கேன். இத பாருங்க, மதிப்புக்கு மதிப்பு, மரியாதைக்கு மரியாதை. தேவையில்லாம பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்குது வேற. ஒரு காமணி நேரம் முன்னால பேக்ல போய் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இந்த நீல என்ன சொல்லி கொண்டாடனால தெரியலையா? நான் ஒண்ணு சொல்லலையா? என்ன சொன்னேன்? அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூளையை யூஸ் பண்ணுங்க. அப்படி என்னதான் சொன்னீங்க காமணி நேரத்துக்கு முன்னால? எம்மா பாத்தியம்மா அங்க பாரு உன் மர்மோள. எம்மா அவ அம்மா வீட்டுக்கு முன்னால போய் கொண்டாடணுமா. என்னெல்லாம் பழசு பட்ட கிடக்குன்னு வீட்டுக்குள்ள இருந்து தூக்கிட்டு வாரா. ஆமா பேப்பரு என்னெல்லாமோ பழசு பட்டையெல்லாம் தூக்கிட்டு ஓடியாரா. அம்மா இருக்கதுலே அவ வீட்டுல அதெல்லாம் பழசு. அவ அம்மா செல்ல தாய் தானமா. என்னடி சொல்லுத? ஆமா ஒண்ணு தெரியாத மாதிரி கேளு. இருக்கதுல அதுல பழசு செல்ல தாய் கிளவிதான். அவளை தூக்கி வச்சு உன் மரமா போகி கொண்டாட வேண்டியதுன்னு பொறுவதுக்கு பழைய பேப்பர் குப்பைலாம் நம்ம சொல்ல போது எனக்கு திருப்பி திருப்பா வருதுமா. செல்ல தாய் தான் இருக்கதுல அதெல்லாம் பழசு. சின்னபடி பிள்ளை முழிக்க முழி எதுக்கோ முழிக்குமா தெரியுங்களா உனக்கு விஷயம்? அந்த மாதிரிலாம் இருக்கு. எம்மா நீலுக்குட்டி ஒரு மாதிரி வாயை ஒரு மாதிரி வைக்கிறத பார்த்தாலே தெரியுது. ஏதா ஏடா கூட்டமா சொல்லி தொலைச்சிருப்பா போல இருக்க. நம்ம நாத்துக்கிட்ட சிக்குன்னு அன்னைக்கு சிக்கி சின்ன நம்ம ஆக போறா. ஆமா நாலுமுடி என்னவோ ஒண்ணு வாயை விட்டுருக்கா. அதனாலதானே வாயை பழத்து நிக்கா. என்ன ஞாபகம் வந்துச்சா எப்படி? இல்ல நான் சொல்லணுமா? ஏ பாவி வைக்க கரெக்ட்டா கொக்கிய போட்டு எடுத்துட்டாளையா. இப்போ என்ன செய்ய தெரியலையே. காது எங்க இருந்து எப்படி கேட்டாலும் தெரியலையாம்மா. இவ தோணில இருப்ப துரும்புல இருப்ப போல இருக்க. எங்க இருந்த வசமா நம்ம சொல்லத கேட்டிருக்காளே. இப்போ என்ன செய்ய தெரியலையே. எப்படியாவது இவள்ட்ட இருந்து தப்பிக்கணுமே. இப்போ எங்க அம்மையை கொண்டா. பாம்பு தூங்கிட்டு இருக்கா. கொரட்ட விட்டு கொண்ட நீ எங்க வீட்ல வந்து பாருட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பாம்போல ராத்திரி எல்லாம் முழிச்சு கிடந்தா அவளுக்கு என்னன்னு தெரியல கொசு கடின்னு நினைக்க. கொண்ட எங்க அம்மையை என்னத்த பாத்துட்டு இருக்க? எங்க அம்மையை கொண்டான்னு சொல்லுதாம்ல. நல்லா இருப்ப தாயே. உன் கோவத்துல எங்க அம்மிட்ட காணிக்காத. என்னோட வச்சுக்கா. ஏன் சண்டை வான் சண்டை நமக்குள்ள பேசாம இரு. எங்க அம்மையை இதுல இழுத்து போட்டாத. பாம்போல கிடக்கா பாவம். அவெல்லாம் பாவம் செய்து வாடால என்ன செய்ய? கொண்டா சொன்ன கேளு தந்துரு. நல்லா யோசிச்சுதான் சொல்லுறியா? எப்படி தரணுமா? எப்படி ஒண்ணுக்கு 100 தடவை என்ன 1000 தடவை யோசிச்சாச்சு. கொண்டா நீ. எங்க அம்மா எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். அரை வயிற்றுனால கஞ்ச நாள் அவ ஊத்துவா. வேற யாருக்கு எனக்கு இருக்கா ஊத்துதுக்கு? நல்லா யோசிச்சுக்க. வாங்க முன்னாடி இவங்க அம்மைய எம்மா வாண்ட இருந்து அடி போட முடியாதமா தெரியல. ஊரெல்லாம் பாக்க கொண்டான்னு சொல்லியாச்சுல. எனக்கு எங்க அம்மை மேல பாசாதியோ. கொண்டா சொல்லுங்க. நானே தூக்கிட்டு வந்த இடத்துல கொண்டு போய் படுக்க வைக்கேன். ஏன் கொண்டாடி பாவா சொன்னா கேட்கால தாத்தான்னு வீட்ல போய் நான் பெட்டுக்குள்ள வந்து படுக்க வைக்கேன். கொண்டா இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. இந்தாங்க புடிங்க உங்க அம்மைய. இளமரிக்கு அம்மா மேல என்ன பாசம். எம்மா என்ன பெத்தவளே எம்மா. அரை வயித்து கஞ்சி ஊத்துதவளே எம்மா. உட பெட்டுல கொண்டு படுக்க வைக்க போறேன் எம்மா. ஏசி வேணா போட்டு விடட்டா எம்மா.
எங்க அம்மா பெட்ல கொண்டு படுக்க போனா ஏசி போட்டு விட்டனா நல்லா எங்க அம்மா நல்ல சிலு சிலு நல்ல அளவுல தூங்குவாளா. கண்ணு முடிச்சு பாப்பா என் மவ என் மேல எவ்வளவு பாசமா இருக்கா. அப்படி நினைச்சு கண்ணீர் வெடிச்சு ஒரு 5000 ரூபாய் கையில புடி மக்கா, உனக்கு 5000 ரூபாய் பட்டு எடுத்துக்கா, 5000 ரூபாய் தாரேன், மாப்பிளைக்கு நல்ல பேண்ட் சட்டை கோட்டு சட்டையா எடுத்து போடு, பொங்கலை கொண்டாடுன்னு சொல்லி 10,000 என் கையில திணிப்பா. கொண்டாட்டம் அந்த வாட்டி பொங்கல் பழி கொண்டாட்டமா போகுது. ஏத்தாப்புல இருக்க கோஷ்டிகள் 3 முழிய பாருங்களா. என்னவோ சுடுத மாதிரி இருக்கு. பாவி மக்கா கீழே இறக்கி விட்டுட்டி. ஏடி எம்மா கண்ணு வச்சியா? எடி கீழே இறக்கி விடு. எம்மா கீழே இறக்கி விட்டா சரிப்படாது. நான் தூக்கி வச்சிருக்கேன், உன்னை கவலைப்படாத. கீழே இறக்கி விடுன்னு சொன்னேன். அம்மா இப்படி நாயை போட்டு அடிக்க மாதிரி அடிச்சு கொல்லுதே. ஏன் சொல்லுது சொல்லு. செவுட்ல போட்டுன்னு வச்சுக்க மண்டல என்னன்னு எனக்கு அவ்வளவு கோவம் வருது. ஒரு பெத்தவளை 10 மாசம் சுமந்தவளை தூக்கிட்டு வந்து வாயில கண்டதையும் கலியிலும் போட்டு எரிச்சிட்டு கிடக்காவோ, அதுல என்னத்துக்கு போனதுக்கு நிக்கியா? நல்ல வேலை 5 நிமிஷத்துல கண்ணை முழிச்சே. என்னடா சுடுதுன்னு பாக்க தூக்கி போறதுக்கு நிக்கிய படுபாவி. நீ எல்லாம் மனசியடி. அம்மா என்ன பெத்தவளை என்ன வார்த்தை சொல்லிவிட்டாமா? அம்மா என்ன பெத்தவளை உனக்கு குடுக்குறோம் ஏசில கொண்டு படுக்க வைக்கிறேன்னு நினைச்சனம்மா. கொசு கடிக்குமே தெருல அப்படி நினைச்சு என்னம்மா சொல்லுவேன்? யாது சொல்லுவோம்மா? என்ன புரிஞ்சுக்கலையம்மா, என்ன புரிஞ்சுக்கலே. பாட்டு ஜம்முன்னு படிக்கல. பெத்தவளே என்ன வளர்த்தவளே, கஞ்சி ஊத்துனவளே, கறி கொடுத்தவளே. அம்மா நீ கண்ணு முழிச்ச பாக்கையிலே கதை தலைகீழா மாறிட்டம்மா. நீ செய்யறீங்க செஞ்சு போட்டு பாட்டு பாடி இழுவிட்டா இருக்க. உன் நடிப்புல போதும். என்னவா சொல்லுதா? நான் நடிக்கதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதாட்டி, உன் நடிப்புல எனக்கு தெரியுமே. அப்ப நீ இன்னும் நம்பலையா என்ன? ஆமா கை தங்கல புடிச்சிட்டு போய் ஏசில வந்து படுக்க வைக்கமா. வா உனக்கு அடிதான் என் புருஷன் சொல்லி கொஞ்சம் ஏசி வாங்கி வைக்க சொல்லியிருக்கேன். அண்ணன் எப்ப சாவோ திண்ணை எப்ப காலியாகும்னு காத்திருந்தேடி. என்னமா சொல்லுதா? நான் பொய்யோட பொய்யா போஞ்சு போயிட்டோம்னா இருக்க நகை பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு ஊரை விட்டு ஓடலாம்னு நினைச்சிருந்தேன். புருஷன் பண்ணாட்டியும் என்னமா சொல்லுதா? நொன்னமா சொல்லுத. இவனை நானும் ஒண்ணு நம்புறேன்டி படுபாவி. நம்ம வச்சு என்னெல்லாம் காரியத்தை பண்ணிருக்க. 5 நிமிஷம் அந்த தென்னையில கொஞ்சம் தூங்குதுன்னு சொன்னேன் காத்தாட. அதுக்குள்ள என்ன செந்துக்கா தூக்கிட்டு வந்து இந்த தீயில கொண்டு போட வந்திருக்கிய படுபாவி. இன்னைக்கு போய் கழிக்கிறதுக்கு நானாட்டி கிடைச்ச உனக்கு. கொஞ்சம் அசந்திரனே பொங்கல் கொண்டாட இருக்கு. நான் நாளைக்கு இல்லாம போயிருப்பேன். கதை 5 நிமிஷத்துல எங்கோடிய போய் எங்கோடிய மாறிவிட்ட. சொத்தவள சொர்ணக்கிளி மாமியாரு விறுவிறுன்னு போறா. என்ன நடக்க போது தெரியலையே. பின்னாலே இவளும் எம்மா எம்மான்னு வாய் பிளந்துட்டு வாடுதாள. ஏ கடவுளே என்ன நடக்க போது தெரியலையே. அதுவும் பாப்போம் நின்னு. என்னடா இது? நீலமரியோட பேக் வானத்துல பறபறன்னு பறக்குது. ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. தெல்ல தாயி உன் மவளுக்கு நாட்டுக்கு பேக் எல்லாம் பறக்கு தெருவுல. என்னன்னு தெரியலையா? எப்படியோ என் மவளுக்கு ஒரு நல்லது நடந்தா சரிதான். என்னதான் என் வீட்டுல அப்பப்போ வந்து தின்னுட்டு வந்து கிடந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் பொறுக்க மாட்டா. அந்தால மாமியா வீட்டுக்கு தான் ஓடுவா. அப்படியாப்பட்ட என் மவளை அங்க இருந்து அடிச்சு விரட்டி வீட்டுக்கு வந்துடாத கால நொடிச்சு விடுவேன் அப்படி சொல்லி எங்க வீட்டுக்கு விரட்டி விட்டவள்ல செல்ல தாயி. கவலைப்படாத, தாவான தன்னை வந்து சூடும். அது தெரியும்ல. அந்த பழமொழி சும்மே இருக்கு. என் புள்ள அடியை வாங்கிக்கிட்டு எங்க வீட்டுல இருந்து கிடந்துக்கிட்டு அம்மாவோட அழுதுட்டு இருந்திருக்கு. எனக்கு தெரியவும் செய்யாது. என் மாமா என்கிட்ட சொல்லவும் இல்லக்கா. 2 நாளா என்னட்டி இங்கே கிடக்க. உன் புருஷன் ஒன்று தேடு வரல, உன் மாமியாரி ஒன்று தேடு வரலட்டி அப்படின்னு சொன்னேன். வீட்டுக்கு போயாம்டி ஒரு நிமிஷம் கூட பொறுக்க மாட்டியே சோறு தும்ப. அடுத்துல வந்த காலோட ஓடுவியே உன் மாமியா வீட்டுக்கு பொறுக்கம்டி அப்படின்னேன். அந்த சொன்னா எம்மா பொங்கல் முடிஞ்சு போறம்மா, ஒரு 2 நாள் அண்ணம்லாம் வந்திருக்கோம்ல. இப்போ பேசி எடுத்துட்டு சந்தோஷமா எங்க அம்மா வீட்டுல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குமா. ஒரு 2 நாள் இல்லைங்க இருந்துட்டு போறேம்மான்னு மட்டும்தான் சொன்னால தவிர அடி வாங்கினே இப்படி பிரச்சனை எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லவே இல்லக்கா. அட பாவமே மோவா அப்படியே அநியாயங்க பண்ணுனா. ஒரு நல்ல குழம்பு கறி வைக்க தெரியாது, ஆனா செய்து கொடுக்கணும்னு நினைப்பா. அவளுக்கு வர மாட்டேங்குது. என்ன செய்ய? சுட்டு போட்டாலும் அவ கையில பக்குவமே வர மாட்டேங்குக்கா. செல்ல தாயி நம்ம சொல்லி கொடுத்தா வரலன்னா அந்த என்ன யூடியூப்பா அந்த டியூப்ல பார்க்க சொல்ல வேண்டியது தானே. எனக்கு என்னவா போட்டுட்டே தானே இருக்கான் ஒவ்வொரு கறி வைக்க. மாடலா சொல்லி கொடுக்கல. அதையாவது பார்த்து எடுத்து செய்து எடுத்து கொடுக்க வேண்டியதானே. அவன் எல்லாம் தீயதாங்க செய்தா. எனக்கு என்னவா செய்து எடுத்து கொடுக்க தான் செய்தா. அவன் புருஷன் ஒன்று சொல்ல மாட்டாருக்கா. நாத்தனகரி வந்து கிடக்கல. அவதான் குட்டையை குழப்பிட்டே இருப்பா. மாமியாட்ட அப்படியே தூவ போட்டுட்டே இருப்பா. உன் மருமா அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது என் மவளை வீட்டு விட்டு விரட்டணும்னு கங்கணம் கட்டிட்டாக்கா. அதெல்லாம் நிறைவேற்றி முடிச்சிட்டா. சரி சொல்ல தாயி விடு, எல்லாமே நல்லபடியா நடக்க. உப்பத்தினவே தண்ணி குடிக்காமலா போவா. உன் மவளை விரட்ட பார்த்தா இப்ப பாரு அவ பேக்கு தெருவுல பறக்கு. இனி என்ன நடக்க போதோ தெரியலையே. எற விழணும் நம்ம தலைவர் டயலாக் மாதிரில இருக்கு. நாத்துக்கு மாமியார் குறி வச்சுட்டா. எற தப்பல டபக்கடி விழுந்துட்டு போல இருக்க. எங்க மாமியா யாரு? சாதாரண ஆளோன்னு இல்ல, சுத்தமா சொர்ணக்கிளியாகும். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம சிரிக்க கூடாதுன்னு வேற சொல்லுவாவா.
ஆனாலும் சிரிப்பு அடக்க முடியல. வேற என்ன செய்ய? குபுக்குன்னு சிரிப்பு வந்துச்சு. என்னம்மா இதெல்லாம்? கண்ணு தெரியலடி. பேக்கு உன் பேக்கு அது தெரியுது. அதை எதுக்கு இப்படி தூக்கி வீசுற? என் மேல கோவர்னு என் மேல கட்டி என் பேக்கு மேல எதுக்கு காட்டுற? இன்னும் மாட்டி புரியல. டியூப் லைட் வீட்டை விட்டு வெளியே போடி. அடுத்த வீடியோல பொங்கல் கொண்டாட்டம் சூப்பரா இருக்கும், அடிப்பொலியா இருக்கும் சொந்தங்களே. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி இயர்பல்ஸ்ல இந்த பொங்கல் ஆஃபர் போட்டுருக்கோம் பாத்தீங்களா? நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. எல்லாரும் சூப்பரா இருக்கு ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்கு 5ல இருந்து 20% வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்கோம் பொங்கல் ஆஃபராட்டு. ஒரு பொருள் வாங்கினாலும் சரிதான், பொங்கல் ஆஃபர்ல இந்தியா முழுக்கவே ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ தான். சொந்தங்களே, நாளையோட ஆஃபர் முடிய போகுது. அதனால பயன்படுத்திக்கோங்க. இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தது இல்ல. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு நீங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி சொந்தங்களே, போயிட்டு வரோம். எங்க நாத்து வீட்டுக்கு தான் போறோம். பொங்கல் சீரை கொடுத்துக்கிட்டு அடுத்தால பொங்கலை கொண்டாடிட வேண்டியதான்.